அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். சான்றோர் முயன்றும் பரதன் முடிமன்னனாக ஆக மாட்டேன் என மறுத்து பேசுதல். பாடல் எண் 1012. மன்னனவன் இறந்த பின்னே மனத்துயரால் தேய் நாட்கள் இன்னும் ஒரு 13 இறந்தே போய் ஓய்கையிலே விண்ணுளத்தோன் மன்னனாக்க வேர் சான்றோர் முயன்றாரே மன்பதையின் பேருளத்தோன் மனம் ஏற்காது உயர்ந்தானே. இதுவே 1012வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். மன்னனவன் இறந்த பின்னே மனத்துயரால் தேய் நாட்கள் என்கிற முதல் வரிக்கான விளக்கம். மன்னன் தயரதன் மரணமடைந்த பின்னர் வந்த நாட்கள் யாவும் பெரும் துன்பத்தால் அந்த நாட்டு மக்களுடைய உள்ளம் யாவும் தேய்ந்து கரைந்து போன நாட்கள். அவர்களுடைய உள்ளமும் உடலும் தேய்ந்து கரைந்து போன துன்பம் மிகுந்த நாட்கள். அந்த நாட்கள் யாவும் இன்னும் ஒரு 13 இறந்தே போய் ஓய்கையிலே, இன்னும் ஒரு 13 நாட்கள், மொத்தமாக 14 நாட்கள் கடந்து போய் இருக்கக்கூடிய அந்த சூழலிலே விண்ணுளத்தோன் மன்னராக்க வேர் சான்றோர் முயன்றாரே. அந்த 14வது நாளிலே விண்ணுளம் என்கிற விண்ணின் உள்ளத்தை கொண்ட அந்த பரதன் விண் போன்ற ஒளியையும் விண் கொடுக்கக்கூடிய மழையை போன்ற நல்ல வள்ளல் உள்ளமும் கருணை உள்ளமும் தாங்கிய அந்த பரதனை மன்னனாக ஆக்க வேர் சான்றோர் என்கிற அடிப்படையிலே சான்றாண்மை குணம் பொருந்தியவர்களாக இருப்பதோடு மட்டுமன்றி அந்த மன்னர் குலத்தையே வேர்கள் போல தாங்கக்கூடிய வல்லமை மிகுந்த பண்பு மிகுந்த அந்த சான்றோர் குலத்தை சார்ந்த மக்கள் யாவரும் முயற்சி செய்தனர். மன்பதையின் பேருளத்தோன் மனம் ஏற்காது உயர்ந்தானே. அவ்வாறு அவர்கள் முயற்சி செய்தும் கூட மன்பதை என்கிற இந்த உலகத்திலே வாழக்கூடிய உள்ளங்கள் யாவற்றிலும் மிகவும் பெரும் உள்ளமாக, மிகவும் பண்பு கொண்ட பெரிய உள்ளமாக, அன்பு கொண்ட பெரிய உள்ளமாக, அன்பினால் உயர்ந்த உள்ளமாக விளங்கக்கூடிய அந்த பரதனானவன் அதையும் கூட அப்போது அவர்கள் செய்த அந்த முயற்சியையும் கூட மனத்தால் ஏற்காமல் மறுத்தான். அவ்வாறு மறுத்ததன் மூலமாக அவன் உயர்ந்தான். ஏனென்றால் தன்னுடைய தமையனுக்கு உரியதான அந்த ஆட்சி பொறுப்பை அவன் ஏற்க மறுத்தான். அவ்வாறு தமையனுக்கு உரிமை உள்ள அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்க மறுத்ததால் அந்த கோசல நாட்டு மக்களுடைய உள்ளங்களிலே அவன் பெரும் உயர்வினை, பெரும் மதிக்கத்தக்க உயர்ந்த நிலையை அவன் அடைந்தான். இதுவே 1012வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தில் 1013வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.